வாங்கிட்டீங்க. ஆனா அந்த கடைக்காரர் சொல்றார், கொஞ்சம் ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போங்களேன், கொஞ்சம் வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு போங்களேன். நம்ம நோக்கம் ஆப்பிள் வாழைப்பழம் வாங்கல, நம்ம வேற ஏதாவது பழம் வாங்குறோம். ஆனா கடைக்காரருக்கு பொருளை வியாபாரம் பண்ணணும். ஆனா எட்டி பார்த்தா ஆப்பிள் பழமோ வாழைப்பழமோ பார்க்க நல்லா தான் இருக்கு, ஒண்ணும் கெட்டு போகல. அவரும் நம்பிதான் வியாபாரம் பண்றார், நம்மளை ஏமாத்தல. நாம கவனிக்க வேண்டிய செய்தி, பழம் நல்லா இருந்தாலும் வாங்கக்கூடாதுன்ற எண்ணம் உள்ளத்துல இருக்கா இல்லையா? அல்லாஹ் அதுதான் சொல்ல வரான். நீ நல்லா தொழுத, நீ நல்லா நோம்பு வச்ச, நல்ல தக்குவாதாரியா எல்லா அமலும் செஞ்ச, உன்னை டோட்டலா இந்த ரமலான்ல என்கிட்ட சரண்டர் ஆக்கிட்ட, எல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். அதை நான் ஏத்துக்கணும்ல. நான் ஏத்துக்கிட்டா தானே உன்னுடைய அமல் உனக்கு பலன் தரும். நான் அதை கபூல் செஞ்சா தானே உனக்கு என்னுடைய அருள் கிடைக்கும். நான் அதை ஏத்துக்கிட்டா தானே நான் படைத்த சொர்க்கத்துல நீ போக முடியும். அல்லாஹ் தஆலா எதை எங்க கொண்டாந்து உதாரணப்படுத்துகிறான் பாருங்கள். உணவு விஷயத்திலும் சரி, பொருளாதாரம் எல்லாமே அழகாக இருக்கிறது. அதற்காக வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உள்ளத்துல நாட்டம் இல்லைன்னா யார் என்ன கட்டாயப்படுத்தி பிரயோஜனம் கிடையாது. நாம எவ்வளவு விழுந்து தொழுதாலும் அல்லாஹ் அதை ஏற்கின்றது அவசியம் அவனுக்கு இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா அமல் செய்யறேன், ஆனா கடைசியில இந்த வார்த்தையை நீ சொல்றியா, இந்த இப்படிப்பட்ட கவலை உங்ககிட்ட இருக்கான்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கப்பல் மின்னி எப்பொழுது ஒரு இடத்தில் வரவில்லையோ உன் அமலை நான் எப்படி ஏற்றுப்பேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வை கட்ட துவங்குறதுல இருந்து அதை முடிக்கின்ற வரைக்கும், முடிச்சதுக்கு பின்னாலேயும் அவங்க அதிகமா கேட்ட துவா என்ன? ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த பணியை என்னிடமிருந்தும் என்னுடைய மகனாரிடமிருந்து ஏற்றுக்கொள் நாங்களே. தொடர்ந்து அந்த துவாவை கேட்டதுனால அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுத்தான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க குடும்பத்துல அவங்களும் சரி, அவங்க மனைவியும் சரி, அவங்க பிள்ளையும் சரி, என்னென்னலாம் செஞ்சாங்களோ அது அத்தனையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஃபர்லா ஆக்கிட்டான் ஹஜ்ஜுங்கிறதுனால. நீங்க உம்ராவுக்கு போற அந்த காலகட்டங்கள் அந்த அமல்களை கவனிச்சு பார்த்தா தெரியும். ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள்ல செய்யக்கூடிய அமல்களை கவனிச்சு பார்த்தா தெரியும். இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கு ஓடுறது ஒரு அமல். சும்மா மற்ற நாட்கள் இப்படி அப்படின்னு சொன்னா ஏன்டா சும்மா உலாத்துறன்னு நம்மள நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இதே உலாத்துறது அங்க போய் உலாத்துனா அதுக்கு சவாபுங்க. சஃபா மர்வா ரெண்டு மலைகளுக்கு மத்தியில நடந்து போற அந்த ஒரு அமல் இருக்கு பாருங்க, அந்த நடைப்பயிற்சி, அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நன்மன்றான் அல்லாஹ். நீங்க ஆழமா கவனிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் பண்ணதுனால, அவங்க ஃபத்தகப்பல் மின்னி என்று சொன்னதுனால, அவங்க குடும்பத்துல என்னென்னலாம் செய்யப்பட்டதோ அத்தனையும் இந்த உலக அழிய அல்லாஹ் அமலாக்கிட்டான். நமக்கான செய்தி என்னன்னா, நாமளும் செஞ்ச அமல்களை தொடர்ந்து செய்யணும். அதே நேரத்துல கவலை ஃபத்தகப்பல் மின்னி, என்னிடம் ஏற்றுக்கொண்டு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நம்ம வாரிசுகள் அல்லாஹ் தொழ வைப்பான். நம்ம குடும்பத்துல எல்லாரும் அல்லாஹ் தொழுகையாளியா மாத்துவான். நாம கவலைப்படல, நாம அல்லாஹ்ட்ட அமல்